திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியுள் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கு எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி ஐபக்தி பசி நேயர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். நாம் இந்த பெரிய புராண தொடர் சிந்தனையிலேயே பல நாட்களாக பல அடியார்களையும் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற அடியார் அமர்நீதி நாயனார் என்பது இவருடைய பெயர். இவருக்கு ஏன் பேர் அமர்நீதி என்று கேட்டால், நீதி இவரிடம் அமர்ந்திருக்கிறது, அதனால் இவருக்கு பெயர் அமர்நீதி என்று பெயர். பழையாறை என்கிற சோழ நாட்டு பகுதியைச் சேர்ந்தவர், ஆனால் தனவணிகர் குலத்தை சேர்ந்தவர், நாட்டுக்கோட்டை நகரத்தார் இவர். அப்படி இந்த பழையாறை பகுதியிலே, பழையாறை என்பது என்ன சிறப்பு என்றால், திருநாவுக்கரசு சாமி பழையாறைக்கு வந்தார். அங்கே பழையாறையில் மேற்றளி என்ற ஒரு சிவாலயம் இருந்தது. அப்போ என்ன இருந்தது, இந்த சமணர்களுடைய கொடுங்கோன்மையினால் அந்த சிவாலயமானது மறைக்கப்பட்டு இருந்தது. திருநாவுக்கரசர் என்ன பண்ணார், அங்கேயே உட்கார்ந்தாரு. சிவபெருமானே, நான் உன்னுடைய கோலத்தையும் நீ இங்கு எழுந்தருளில் இருக்கிற வண்ணத்தையும் பார்க்காமல் அன்ன ஆகாரம் ஏதும் உட்கொள்ளப் போவதில்லைன்ட்டு முத உண்ணாவிரதம் ஆரம்பித்து காந்திஜிக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தவர் எங்கள் நாவுக்கரசர். அதனால தான் அவர் தேசத்தினுடைய தந்தை, இவர் எங்கள் சமயத்துக்கு அப்பர். அப்படி இவர் உண்ணாவிரதம் இருந்தார். அங்கே பழையாறு என்கிற ஊருடைய உண்ணாவிரதம் இருந்து அது கண்டு மன்னன் பெருமான் அப்புறம் நாவுக்கரசனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இறைவன் அருள் புரிந்து அங்கே பழையாறை மேற்றளி ஆலயமானது நாவுக்கரசருக்கு அங்கே காட்சி கொடுத்தது. அந்த ஆலயத்துக்கு போய் வணங்கி அருள் பெற்றார், இறைவன் அருள் பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு தலம் பழையாறு என்கிற ஊரில் பிறந்தவர். இவருக்கு என்னன்னா, பழையாறை ஊராக இருந்தாலும் ஆண்டுதோறும் திருநல்லூர் என்று பழையாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற தலம். அந்த தலத்திலே ஆண்டுதோறும் திருவிழா மிகவும் சிறப்பாக நடக்கும். அந்த திருவிழாவில் போய் இறைவனை வணங்க வேண்டும், அங்கு வருகிற அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்ய வேண்டும் என்பது இவருடைய தீராத ஆசை. இவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். நாட்டுக்கோட்டை செட்டியார்னாலே செல்வத்துக்கு குறைபாடு கிடையாது. அந்த காலத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர் தான். அதனால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, அந்த நல்லூருக்கு போகணும்னு நினைக்கிறார். திருநல்லூருக்கு என்ன சிறப்பு என்றால், திருநல்லூரில் தான் சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை கொடுத்தார். நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறேன்னு நாவுக்கரசர் தேவாரத்தில் பாடுறாரு. அப்போ அவருடைய திருவடி தீட்சை பெற்ற இடம் திருநல்லூர். அந்த திருநல்லூர் திருவிழாவுக்கு அமர்நீதி நாயனார் போகணும்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு குறிப்பிட வேண்டிய விஷயம், அமர்நீதி நாயனார் நாவுக்கரசர் காலத்துக்கு முற்பட்டவர். ஏன்னா நாவுக்கரசர் தேவாரத்தில் அமர்நீதியை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. அமர்நீதி நாயனாருக்கு இறைவன் அருள் பண்ணியதையெல்லாம் நாவுக்கரசர் குறிப்பிடுகிறார் தேவாரத்தில். ஆகையால் நிச்சயம் இவருடைய காலத்துக்கு அமர்நீதி நாயனார் முற்பட்டவராகத்தான் இருக்க முடியும். அப்படி முற்பட்டவராக இருக்கக்கூடிய அமர்நீதி நாயனார் என்ன பண்ணார், திருநல்லூர் கோயிலுக்கு போறார். அங்கே இறைவனை எல்லாம் வழிபடுகிறாரு, பார்க்கிறாரு. அங்கே படமாட கோயில் பகவருக்கு இருக்கு. ஆனால் அந்த திருவிழாவை காண வருகிறார்களே நண்பர்கள், இவர்களுக்கு ஒரு நடமாட கோயில் ஒன்று இல்லையேன்ட்டு அவர் யோசிக்கிறாரு. அந்த திருநல்லூரிலேயே ஒரு திருமடம் அமைக்கிறார்கள். அடியார்கள் தங்கி அவர்கள் பொருள்களை எல்லாம் பத்திரமாக வைத்து கொண்டு இறைவனை வணங்கி வழிபட்டு அங்கேயே இருந்து திருவமுது செய்து எல்லாம் பண்ணுறதுக்கு தங்கி வணங்குவதற்கு ஏதுவாக ஒரு திருமடத்தை அங்கே அமைக்கிறார் அமர்நீதி நாயனார் திருநல்லூரிலே. பல அடியார்கள் அதில் பயன் பெறுகிறார்கள். நடமாட கோயில் நம்பருக்கு 1 கொடுத்ததுனால படமாடும் கோயில் இப்போ வந்தாகணும்ல அங்கே. ஏன்னா திருமூலர் என்ன சொல்றாரு, படமாட கோயில் நம்பர்க்கு பகவற்குன்றியின் நடமாடு கோயில் நம்பர்க்கங்காக, நடமாடும் கோயில் நம்பர்குன்றியில் படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமைன்ட்டு சொல்லிட்டார் இல்ல. அப்ப பகவான் அந்த நடமாடும் கோயிலுக்கு வந்தாகணும்ல. சிவபெருமான் என்ன பண்றாரு, சரி இதுக்கு மேல காத்திருக்க முடியாது, நல்லூரில் அமர்நீதி நாயனார் செய்து கொண்டிருக்கிற தொண்டு நல்லூருக்கு மட்டும் தெரிந்தால் பத்தாது, நானிலத்துக்கும் தெரிய வேணும்னு முடிவெடுக்கிறாரு. உடனே பெருமான் என்ன பண்ணுகிறார், தலையில ஒரு குடுமி வைத்து கொண்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொண்டு ருத்ராக்கம் தரித்து கொண்டு நல்ல அந்த ஒரு பிரம்மச்சாரி எப்படி வருவாரோ அதே போல இடையில ஒரு அரைஞானம் மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு அது மேல ஒரு சின்ன துண்டுனா முட்டி வரைக்கும் தான் மறைக்கும். அந்த மாதிரி ஒரு பிரம்மச்சாரிக்கான உண்டான அடையாளங்களோட கையில ஒரு கோல் வைத்திருக்கிறார், ஒரு தண்டு. அந்த தண்டுல என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்கே ஆடையா ஒரு கோவணம் கட்டி இருக்கிறாரு. அது போக ஸ்பேர் கோவணம் 2 அந்த தண்டுல கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த தண்டோட அப்படி ஒரு பிரம்மச்சாரியா அந்த திருமடத்து முன்னாடி நிற்கிறாரு. அமர்நீதி நாயனார் அந்த அடியாரை பார்த்து வரவேற்று அவரை ரொம்ப மகிழ்ச்சியோட கொண்டு மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியேன்னு சொல்கிற மாதிரி
அவருக்கு எல்லா விதமான மரியாதைகளையும் செய்து, சாமி இங்கே வந்து இப்போ அன்னம்பாளிப்பு நடக்க போகுது, நீங்கள் இருந்து திருவமுது செய்தி எங்களுக்கெல்லாம் அருள் பண்ணிட்டு போகணுன்ட்டு கேட்பார். அப்போ இவர் என்ன சொல்லுவார், நல்லது தான்ப்பா, ஆனால் நான் இன்னும் வந்து குளிக்கலை, நான் குளித்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்து தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு என்னை குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வந்து சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். எல்லாருக்கும் இதே நடைமுறை தான். இன்றைக்கு வந்து அதெல்லாம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்போ குளிக்கிறோம், எப்போ எந்திரிக்கிறோம், எப்போ சாப்பிட்றோம், எல்லாம் பழக்க வழக்கங்கள் அப்படியே எப்படியோ மாறி விட்டது. ஆனால் அந்த காலத்து நடைமுறை குளித்து பூஜை பண்ணிட்டு தான் எல்லாம் சாப்பிடுவார்கள். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயம் இங்கே கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாரியார் சுவாமிகள் அவருடைய 87 வயதில் அயல் நாட்டிலிருந்து சொற்பொழிவு முடிச்சுட்டு இங்கே இந்தியாவுக்கு வருகிற பொழுது கூட 87 வயசு, முடியாத வயசு. காலையில் ஃப்ளைட்டில் வராரு. சாமி காப்பி குடிக்கிறீங்களான்னு கேட்டார்கள். அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். நான் அதுக்கப்புறம் இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் இப்போ பேசலை, அது உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அவர் திருப்பதியை பார்த்த பொழுது அவளுக்கு மட்டும் திருத்தணி முருகன் காட்சி கொடுத்தது, அந்த திருத்தணி முருகன் வழித்துணையாக வந்து மயில் மேல் அவர் ஆட்கொண்டது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் இங்கே கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வாரியார் சாமி ஒரு காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டார். 87 வயசு பெரியவருங்க. காஃபி குடிக்கிறது ஒன்றுமே தப்பு கிடையாது. ஆனால் வாரியார் சாமி என்ன சொன்னார், காப்பியா, முதல்ல போய் சென்னைக்கு போகணும், மீனம்பாக்கத்தில் இறங்கி வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போய் குளிக்கணும், குளிச்சுட்டு பூஜை பண்ணணும், பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் பச்சை தண்ணியாக இருந்தாலும் குடிப்பேன்ட்டு சாமி சொன்னாருன்னா அதுதான் அவருடைய உறுதி. அந்த உறுதி நமக்கும் இருக்கணும். ஏன்னா பூஜை பண்ணணுங்கிறது கூட இல்லை, நாம் சாப்பிடுகிறோம் என்றால் அன்ன லட்சுமிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், நாம் சுத்தமாக வந்து உட்காரணும். நீங்கள் மற்ற கடவுளை கும்பிடுங்க, நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் வந்து மற்ற விஷயங்கள். ஆனால் அன்னம் என்பது நமக்காக வந்திருக்கிற, நம்ம தட்டில் வந்திருக்கிற தெய்வம். அந்த தெய்வத்துக்கு நாம் ஒரு குறைந்தபட்ச மரியாதை கொடுக்கணும்னா நாம் நம்ம புறத்தையும் அகத்தையும் தூய்மையாக வைத்து கொண்டு வந்து சாப்பிட உட்காரணும். அப்போ வந்து அவர் இந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணுறாரு, நான் குளித்துட்டு வரேன்ட்டு போகிறாரு. அதுவும் எங்கே போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு போகிறாரு, காவேரியில் போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு போகிறாரு. இதை கேட்டாலா காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே துள்ளி குதிக்கிறாவ. ஏன்னா என்ன சந்தோஷம்னா, தலைமையிலேயே கங்கைக்கு டேம் கட்டி வச்சிருக்கிற ஒருத்தர் என்ன நம்ம நதியில் வந்து குளிக்கிறேன்ட்டு சொல்கிறாரேன்ட்டு காவேரிக்கு ஒரு சந்தோஷமா. காவேரி அந்த இடத்துல பெருமைப்படுகிறாள். உண்மையை சொல்லணுனாலே காவேரிக்கு பெருமை அதிகம் கங்கையை கட்டிலும். ஏன்னா நம்மெல்லாம் நம்ம பாவத்தை கங்கையில் போய் கரைக்கிறோம். கங்கையை ஃபுல்லாக பாவமாயிட்ட கங்கை அதோட பாவத்தை எங்கே போய் கரைப்பது என்று கேட்டால் அப்பொழுது இறைவன் அருள் செய்த இடம் காவேரி. கங்கை நீயும் உன் பாவத்தை போய் காவேரியில் கரைன்ட்டு இறைவன் அருள் புரிந்தார் என்றால் அதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காவேரி நதியினுடைய சிறப்பு. அப்போ இறைவன் அங்கே போகிறாரு, காவேரிக்கு போகிற மாதிரி போகிறாரு, குளிக்கிற மாதிரி போகிறாரு. ஆனால் குளிச்சாரா என்ன பண்ணாருன்னு சேக்கிழாருக்கு தெரியல. இந்த காலமாக இருந்தால் ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்கலாம். ஆனால் அது அந்த காலம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ சேக்கிழார் கேட்குறாரு, பானலந்துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, தூணரஞ்சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ என்னன்னு தெரியலையே. காவேரிக்கு குளிக்கிறேன்னு போயிருப்பாரு. ஒருவேளை இந்த காலம் மாதிரி அக்காலத்துல ஏதாவது காவேரி கர்நாடகா பிரச்சனைனால காவேரியில தண்ணி இல்லாமல் இருந்திருக்கலாம். சரி கங்கையில் டேம்ல ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா கங்கை டேமை இப்போ ஓப்பன் பண்ணால் ஓவர்ஃப்ளோ ஆகி திருநெல்லூரே காணாமல் போயிடும். ஆகையால் அவர் எதில் குளிச்சாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு சேக்கிழார் நயமாக ஒரு பாடல் வைப்பார். இப்போ அவர் அப்படியே குளிச்சுட்டு வராரா, வர வழியில் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தானே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு, குளிச்சுட்டு அவர் கட்டியிருந்த கோவணத்தை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேர் கோவணம் ஒன்று வச்சுருந்தாரு, 2 கோவணம் வச்சுருந்தாருன்னு இல்லை. அதில் என்ன பண்ணார், ஒரு கோவணத்தை அமர்நீதியார்கிட்ட கொடுத்தாரு. வர்றப்பவே கொடுத்து என்ன பண்ண சொன்னார், இந்த கோவணத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன். இந்த கோவணத்தை நான் இப்போ கொண்டு போனேன், ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது, ஒருவேளை மழை வந்தால் 2 கோவணமும் நனைஞ்சிரும், அதனால ஒரு கோவணத்தை நீ வச்சுக்கோன்ட்டு அமர்நீதியார்கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு போகிறாரு. இது ரொம்ப ரொம்ப பொன்னினும் மணியினும் பெரிய கோவணம், இது போற்ற தகுந்த கோவணம், நீ பாட்டு இதை சாதாரணமாக நினச்சிடாதுன்ட்டு அமர்நீதியார் வாங்கி முன்னாடியும் பின்னாடியும் பார்க்குறார். அது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வேட்டியிலேருந்து கிழிச்சு செஞ்ச கோவணம், தைக்க கூட இல்லை அதை ஒழுங்கா. ஆனால் இதை வந்து அந்த அடியார் வந்து பொன்னினும் மணியினும் உயர்ந்ததுன்னு சொன்னதுனால அந்த அடியார் திருவார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணார், வைரம் வைடூரியம் இதெல்லாம் வைத்திருக்கிற இரும்பு பெட்டியில் அந்த கோவணத்தை வச்சு பூட்டுறாரு, தன்னுடைய நகைகள்லாம் வைத்திருக்கிற பெட்டிக்குள்ளே. இப்போ இந்த அடியார் ஒரு கோவணத்தோடு போகிறாரு, குளிச்சாரு, குளிச்சுட்டு கோவணத்தை மாற்றி கட்டிக்கிட்டாரா, மாற்றிட்டு நடந்து வர வழியில் வருணனை வர சொன்னார் சிவபெருமான். வந்து வருணனை நல்லா குளிப்பாட்ட சொன்னார். மழை நல்லா வந்தது, மழையில் பூரா இப்போ நனைஞ்சாச்சு. இப்போ நனைந்து விட்டு அவர் வந்து பார்க்குறாரு, இந்த கோவணமும் ஈரமாயிருச்சு. சரின்ட்டு இப்போ நேராக இந்த திருமணத்துக்கு வராரு. இப்போ வருகிற பொழுது இந்த இடத்துல சேக்கிழார் நமக்கு வாழ்க்கைக்கான ஒரு மருத்துவ குறிப்பும் கொடுக்குறார்.
இது நம்மெல்லாம் உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்குன்னு நான் சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்மளாம் நல்லா அடித்து பேர அடமழையில் நனைகிறோங்க. நனைஞ்சதுக்கப்புறம் என்னங்க பண்ணணும்? வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம்? நம்மலாம் உடனே தொடச்சிக்குவோம். ஆனால் துடைப்பதை விட சாலச் சிறந்தது ஒன்று சொல்லவா? மழையில் நனைஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் நேராக உள்ள பாத்ரூமுக்கு போய் நல்லா ஷவர் ஆன் பண்ணி விட்டு நல்லா ஃபுல்லாக குளிச்சுருங்க. அதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், ஜலதோஷமும் வராது, எந்த தோஷமும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மழையில் நாம் நனைகிற பொழுது நம்ம உடலில் ஒரு சில அங்கம் தான் நனைஞ்சிருக்கும், ஒரு சில அங்கம் நனையாது. அதனால நமக்கு ஜலதோஷம் வரும். இப்போ நாம் துடைக்கிறப்ப கூட ஒழுங்காக துடைப்போமெல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பாக தலையெல்லாம் நம்ம ஒழுங்காக துடைப்போமா என்பது சந்தேகம்தான். ஆகையால் நம்ம துடைக்க மாட்டோம். அதனால தான் நமக்கு ஜலதோஷம் வருது. இதே நீங்கள் போய் ஒரு ஷவரை ஆன் பண்ணி விட்டு அப்படியே குளிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்கும் நீரானது சமமாக பரவிடும். ஆகையால் ஜலதோஷமே வராது. இது மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒன்று தான். நீங்கள் பயப்படலாம், அவனை நம்பி பண்ணலாம். அப்போ சேக்கிழார் இதை நான் சொல்லலை, சேக்கிழார் நமக்கு பெரிய புராணத்தில் இதை சொல்கிறாரு. இந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மழையில் நனைஞ்சிட்டாரு. இப்போ வீட்டுக்கு அங்கே மடத்துக்கு போனால் என்ன பண்ணணும்? ஒரு தூய நீரில் நீராடணும். அவரை நீராட்டுறதுக்கு எந்த தண்ணிங்க பத்தும்? அவர் பாதாளம் எழுநுங்கீர் சொற்கழிவு பாதமலர் போதா பொருள் முடிவும் எல்லா போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவேன்னு இருக்கிறவருக்கு நீராட்டுவதற்கு எந்த தண்ணி பத்தும்? ஒன்றும் பத்தாதா? ஆனால் அவரை நீராட்டுவதற்கு ஒரே ஒரு தண்ணீர் தான் இருக்கிறது. அது தொண்டர் அன்பு எனும் தூய நீர். சேக்கிழார் பெருமான் பாடுகிறாரு, தொண்டர் அன்பு என்னும் தூய நீர் நீராடுதல் வேண்டி மண்டு தன்புணல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேலது மீறனான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தார் கோவணக் கல்வர். அவருக்கு பேரை பாருங்க, பாவம் அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பேர், எத்தனை பேர் இருக்கான. சேக்கிழார் இங்கே வைக்கிற பேர் கோவணக் கல்வர். நான் உண்மையிலே சொல்லணுன்னா, நீங்கள் பெரிய புராணத்தை படிக்கிற பொழுது உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, ஊரில் இருக்கிற எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒரு ஆள் சுற்றிட்டு இருக்கிறாருன்னா அவர் நம்ம சிவபெருமான் தான். ஒரு ஆள் மனைவியை போய் கேட்குறாரு, ஒரு ஆளோட பிள்ளையே வெட்டி கொன்னுவான்னு கொலைக்கேசாக்கி விடுறாரு. ஏகப்பட்ட இடத்துல 420 பண்ணி வச்சிருக்கிறாரு. ஊரில் இருக்கிற எல்லா பாவத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம சிவபெருமான் தான். அவர் எல்லா பண்டிகையும் அவர் மேலே ஏற்றுக்கொள்கிறார். எல்லா இடத்துலையும் தவறு செய்கிற இடத்துல அவர் தான் வருகிறாரு. சிவபெருமானாக தான் வர்றாரு. அதுதான் அவருடைய எளிமை. அப்படி அவர் வருகிற பொழுது தொண்டர் அன்பு எனும் தூய நீராடுதல் வேண்டிங்கிறார். அந்த தொண்டருடைய அன்பை விட, ஏன்னா அவர் யார்? அடியார், ஆண்டவன் அடியாருக்குள்ள அடங்குகிறவர். அதனால அந்த அடியார் அன்பு என்கிற நீரால் மட்டும்தான் அவரை நீராட்ட முடியும். அந்த தொண்டர் அன்பு என்னும் தூய நீர் ஆடுதல் வேண்டி அவர் நிற்கிறாரு. இப்போ அமர்நீதியார்கிட்ட கோவணத்தை கேட்குறாரு. அதான் சேக்கிழார் சொல்லிட்டாரு, கோவணக் கல்வர்னு சொல்லிட்டாரு. அங்கே அந்த கோவணம் இருக்குமா அந்த இரும்பு பெட்டிக்குள்ள? கிடையாது. கோவணத்தை காணோம், தூக்கிட்டார் இந்த ஆள். இப்போ வெறும் இரும்பு பட்டிக்குள்ளே வைடூரிய மணிகள் தான் இருக்குது, கோவணத்தை காணும். இப்போ சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சு நல்ல கோவணமாக எடுத்துகிட்டு வர்றார். நல்லா நல்ல பட்டு கோவணம், நல்லா தச்சு நல்லா நீதி இருக்கிற ஒரு கோவணத்தை எடுத்துகிட்டு கொடுக்குறாரா. பெருமான் இதை பார்த்துட்டு, இதை நான் கொடுத்த கோவணம் இல்லை, எனக்கு என்னுடைய கோவணம் தான் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ இவர் அமர்நீதியார், சாமி தவறு நடந்துருச்சு, கோவணத்தை இங்கே தான் வைத்திருந்தேன், மன்னித்து விடுங்கள், தொலைந்து விட்டதுன்னாரா. நம்ம சாமிக்கு கோவப்பட்ட மாதிரி நடிக்கிறார். நல்லாவே நடிப்பார் அவர். அவரை மாதிரி ஒரு நடிகர். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். எப்பொழுதுமே திரைத்துறையில் ஒரு நம்பிக்கை என்னென்னா, டைரக்டரை விட சிறந்த நடிகர்கள் யாரும் கிடையாதுன்ட்டு. அவர் தான் இந்த உலகம் என்கிற ஒரு படத்தையே டைரக்ட் பண்ணுற ஒரு டைரக்டர். அதனால் அவர் ரொம்ப நல்லா நடிப்பார். அவருக்கு நடிப்பு சொல்லியே தர வேணாம், அவர் நல்லா நடிக்கிறாரு. சாமி நல்லா சொல்கிறார், என்ன கோவப்பட்ட மாதிரி, என்ன நீ என்னுடைய கோவணத்தை திருடுறதுக்காக தான். இவருடைய கிழிஞ்சு போன கோவணம், கிழிஞ்சு போனன்னு சொல்ல முடியாது, அது கிழிஞ்ச வேட்டியிலிருந்து செய்த கோவணத்தை திருடுறதுக்காக தான் இவர் தச்சு கோவணத்தை அடியார்களுக்கு கொடுத்துக்கிட்டு, அடியார்கள் கீழுடை கந்தையெல்லாம் கொடுத்து அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கிற மாதிரி ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாரா. எனக்கு என் கோவணத்தை திருடுறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணுறியா? கொடுத்து ஒரு 10 நாள் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை ஒரு 5 நாள் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, கொடுத்த சில மணி நேரங்களில் கோவணத்தை காணும்னு சொல்றியா? அப்போ நீ தானே திருடி வைத்திருப்பன், தவறா இவர் மேலே படி சுமத்துவது போல பெருமான் நடிக்கிறார். அமர்நீதி நாயனாருக்கு ஒன்றும் பண்ண முடியல. அவர் காலில் விழுந்துட்டார், சாமி மன்னித்து கொள்ளுங்கள், நான் உண்மையிலே நான் திருடலை, எனக்கு இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க, நான் திருடலை, எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்கன்னு சொல்கிற பொழுது, சரி நீ கோவணம் அது போனது போச்சு, இப்போ என்னுடைய இந்த ஒரு கோவணம் ஸ்பேர் கோவணம்னு இந்த தண்டில் கட்டி வச்சிருக்கிறேன்ல, இந்த தண்டில் இருக்கிற கோவணத்தை எடுத்து நான் ஒரு தராசு தட்டில் போடுறேன், ஒரு துலாபாரத்தில் போடுகிறேன், நீ என்ன பண்ணு, இந்த கோவணத்தினுடைய எடைக்கு நிகராக ஒரு கோவணம், ஒரே ஒரு கோவணத்தை கொண்டு கொடுத்துரு, அந்த தராசில் வை, ரெண்டும் எது எப்போ நிகராகுதோ அதற்கு இணையான ஒரு கோவணத்தை நான் எடுத்துக்கிறேங்கிறார். இவருக்கு ஒரே மகிழ்ச்சி.
யாருக்கு? அமர்நீதியாருக்கு. பின்னாடி இந்த ஆள் என்ன ட்விஸ்ட் அடிக்க போறாருங்கிறது பாவம் தெரியல. ரொம்ப மகிழ்ச்சியாக சரி நம்மக்கிட்ட தான் கோவணம் நிறையா இருக்கேன்ட்டு ஒரு 10 கோவணத்தை ஒன்றா எடுத்துகிட்டு வர்றார். எடுத்துகிட்டு வந்து சாமி வந்து அவருடைய கோவணத்தை ஒரு தட்டில் வைக்கிறார் துலாபாரத்தில். இவர் இன்னொரு தட்டில் கோவணத்தை வச்சார். இவருடைய அமர்நீதியாருடைய தட்டு மேலே இருக்குது, சாமியோட தட்டு கீழே இருக்குது. 3வது கோவணம், 4வது கோவணம், 5, 6, 7, 8, 10 கோவணம் இருக்கிற எல்லா கோவணத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாரு. அப்போவும் மேலே தான் இருக்குது. சரி, அவர்கிட்ட இருக்கிற வேறு பல ஆடைகள், கீழுடை, கந்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறார். அப்போவும் மேலே தான் இருக்குது. சரி, இதற்கு மேலே அடியார்களுக்கு கொடுக்குறதெல்லாம் வச்சாச்சு, இனி நம்முடைய ஆடைகளை எடுத்துகிட்டு வந்து வைப்போம். அவருடைய ஆடைகளை வைக்கிறார். அப்பவும் மேலே தான் இருக்குது. அவர் மனைவியோடைய சேலையை வைக்கிறார். அப்பவும் மேலே தான் இருக்குது. சேலைகளையெல்லாம் வைக்கிறார். அப்பவும் மேலே தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாதுன்னு அவர் பிள்ளையுடைய ஆடை, சட்டை, பேண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்பவும் மேலே தான் இருக்குது. அடுத்து கேட்குறாரு சாமி, இதுக்கு மேலே என்கிட்ட வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னுடைய நகைகள் ஆபரணங்கள் தான் இருக்குது, நான் அதை கொண்டு வந்து வைக்கவான்ட்டு கேட்குறாரு. சிவபெருமான் சரி உன் விருப்பம், என்ன வேணா பண்ணுங்கிறாரு. நகைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்பவும் அமர்நீதியாருடைய தட்டு மேலே தான் இருக்கிறது, பெருமானுடைய தட்டு கீழே தான் இருக்கு. இதிலிருந்து நமக்கு என்ன புரிய வருகிறது? அடியவருடைய அன்பை விட ஆண்டவனுடைய திறம், ஆண்டவனுடைய கருணை என்பது எப்பொழுதும் தாழ்ந்துதான் இருக்கும். உயர்ந்தது அடியவருடைய அன்புதான். ஆண்டவனுடைய அருள் வந்து அதற்கு முன்பு தாழ்ந்துதான் இருக்கும் என்பது சிவபெருமான் நமக்கு இந்த இடத்துல உணர்த்துகிறார். அடியவர் கருணை, அடியவர் திறம் பெருசா, ஆண்டவன் கருணை பெருசான்னு இந்த துலாபாரத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அடியவருடைய திறம்தான் உயர்ந்திருக்கிறது, ஆண்டவனுடைய கருணை நமக்கு இங்கு தாழ்ந்து இருக்கிறது. சிவபெருமான் அதை நமக்கு இங்கே உணர்த்துகிறார். அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டாரு. இருக்கிறதுக்கு இனி எதுவுமே இல்லை வைக்கிறதுக்கு. அப்போதான் முடிவெடுத்தார். சரி, வந்திருப்பது யார்? வந்து அவருக்கு இது இறைவனுடைய செயல், இது இறைவனுடைய திருவிளையாடல், இனி நாம் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு அவர் ஒரு முடிவெடுத்தார். சாமி, நான், என் மனைவி, என் பிள்ளை 3 பேரும் இந்த துலாபாரத்தில் ஏறி நிற்கிறோம், உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார். இப்போ பெருமான் சரி ஓகே, அதுவும் பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு இந்த இடம் நிகராகணும், அவ்வளவுதான்ட்டு அவர் சொல்லிட்டு நிற்கிறாரா. அப்பொழுது அமர்நீதி நாயனார் அவர் மனைவி மகன் கைகள் பற்றி கொண்டு அப்படியே ஏறி நின்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. இளைத்த அன்பினில் இறை திரு நீற்றுமை அடிமை புள்ளைத்துலோமெனல் பெருந்துளை நேர் நிற்க என்று. நாங்கள் இதுவரைக்கும் திருநீற்றுப்பால் அன்பு கொண்டு, சிவனடியார்கள் பால் அன்பு கொண்டு செய்த திருத்தொண்டுகள் யாவற்றிலும் ஒரு இடத்துல கூட தப்பே பண்ணவில்லை என்பது உண்மையாக இருந்தால், பெருமானே, நல்லூர் பெருமானே, இந்த துளையானது நேர் நிற்க வேண்டும் என்று நினைத்து திருவைந்தெழுத்தை ஓதி அப்படி ஏறி நிற்கிறார். இப்பொழுது துளை நிகராகிவிட்டது, ரெண்டுமே சமமாகிவிட்டது. பெருமான் அப்படியே அவர்களுக்கு அங்கிருந்து மறைந்து விடைமேல் அப்படி விண்ணிலே காட்சி கொடுக்கிறார். உமைய பார்வதியோடு காட்சி கொடுத்ததோடு அல்லாமல் என்ன நடக்கிறது? அந்த துலாபாரம் இருக்கிறதே, அந்த துலாபாரமே அப்படியே ஒரு புஷ்பக விமானம் போல் ஒரு விமானமாக மாறுகிறது. அப்படியே அந்த துலாபாரத்தின் மீது ஏறியவாறே அவர்கள் திருக்கையிலாயத்தை சென்று சிவபதத்தில் அடைகிறார்கள். இப்படி அமர்நீதி நாயனார் சிவனடி சேர்கிறார் என்று பார்க்கிற பொழுது, அப்ப இவ்வளவு நேரம் நேராகாத அந்த துளை ஏன் இப்ப இவர்கள் 3 பேரும் ஏறி நின்ற பிறகு நேரானது? யோசிக்கணும்ல. அப்ப என்ன செய்திருக்கிறார்? அடியவருடைய திறமானது உயர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த அடியவர் என்ன பண்ணாரு? ஆண்டவனுடைய கருணையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திறம், தன்னுடைய அன்பை, தன்னுடைய பெருமையை அப்படியே தாழ்த்திக்கிட்டு கீழே இறக்க நினைத்தாரு. ஆண்டவனால் அதை பொறுக்க முடியல. ஏன்னா ஆண்டவனுக்கு என்ன பெருமை? ஆண்டவன் என்ன நினைப்பான்? எப்பவுமே தன்னை விட தன் அடியார்கள் உயர்ந்துதான் இருக்கணும்னு நினைப்பானா? ஆகையால் ஆண்டவன் அது வரைக்கும் கீழே போயிட்டு இருந்த ஆண்டவன் அவனும் மேலே ஏறினா, அடியவர் கீழே இறங்கினாரு. துலாபாரம் நேராகி அப்படியே துளை சமமாகி விட்டது. அமர்நீதி நாயனார் சிவகதி அடைந்து விட்டார் என்று சொன்னால், இந்த இடத்தில் அமர்நீதி நாயனார் நமக்கு காட்டுகிற வழி அடியார் துண்டு தான் அவரும் நமக்கு சொல்ல வருகிறாரு. அதில் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு துலாபார நிகழ்ச்சி ஒன்றே நமக்கு போதும். அவர் நமக்கு அவ்வளவு அழகாக அடியார் தொண்டுல நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுகிறார். நாமும் ஒரு அடியாருக்கு தொண்டு செய்கிறோன்னா அது இந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு பக்தியோடு ஒரு ஈடுபாட்டோடு செய்தால் நமக்கும் அந்த துலாபாரம் அப்படியே, நம்ம துலாபாரம் இல்லை, நம்ம போகிற வாகனமே கூட அப்படியே ரிஷப வாகனமாக மாறி நம்ம கைலாயத்துக்கு போகலாம், அந்த பேரெல்லாம் கூட நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பகன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.